கன்னியாகுமரியில் வார விடுமுறையை முன்னிட்டு கடலில் இருந்து எழும் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள் என்ன? வணக்கம் பிரபாவதி. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறை முன்னிட்டு கடலில் இருந்து எழும் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகாலையிலே குவிந்து கடலில் இருந்து எழுந்த சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். அதே போன்று அங்கு நடுக்கடலில் அமைந்துள்ள விவேகானந்த நினைவு பாறை அதற்கு செல்வதற்காக படகு சவாரிக்காக நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கின்றனர். போலீஸ் பாதுகாப்பானது தற்போது எப்பவும் போல வழக்கமான போலீஸ் பாதுகாப்பு நடைபெற்று வருகிறது. கூட்டத்தை சமாளித்துக் கொண்டு வருகின்றனர். இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ள சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினசரி உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் வருவதுண்டு. அவர்கள் நடுக்கடல் விவேகானந்த நினைவுப்பாறை, 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் கடலில் இருந்து எழும் சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் போன்ற காட்சிகளை பார்த்து ரசிப்பார். அதே போன்று கன்னியாகுமரியில் உள்ள அருங்காட்சியகம், காந்தி மண்டபம், காமராஜர் மணிமண்டபம் உள்ளிட்ட ஏராளமான சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவர். அந்த வகையில் இன்று வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் உள்ளூர், வெளியூர் பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் கடலில் இருந்து எழும் சூரிய உதயத்தை காண அதிகாலையிலே குவிந்தனர். அவர்கள் கடற்கரையில் அமைந்துள்ள சூரிய உதய காட்சி திடலில் அமர்ந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். மேலும் தங்களது செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து கடலில் கால் நனைத்து குடும்பத்துடன் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் கடலடவே அமைந்துள்ள விவேகானந்தர் பாறைக்கு செல்ல பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் படகு சவாரிக்காக நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட் எடுத்து சென்று வருகின்றனர். அதிகமான சுற்றுலா பயணிகள் வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமை இன்று கன்னியாகுமரிக்கு வந்துள்ளதால் அங்குள்ள கடை வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் பல்வேறு இடங்களுக்கு சென்று இன்று வார விடுமுறையான ஞாயிற்றுக்கிழமையை சுற்றுலா பயணிகள் கழித்து வருகின்றனர். பிரபாவதி, தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மணிகண்டன்.